Please subscribe Sadhguru Sai Creations. மலச்சிக்கல் பல சிக்கலை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு பழமொழியும் வார்த்தை வாக்கியமாக இல்லை. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அனுபவித்த ஒரு விஷயம். சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ ஆகிடும். ஆனால் நம்ம வெளியில் போகிறதுன்னு பார்த்திங்கனாக்கா 20 கிராம் 30 கிராம் 40 கிராம் இப்படி தான் போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீதிலாம் உடலுக்குடலில் தங்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்குகிறது. ஆக மொத்தத்தில் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் பண்ணி வயிற்றையே கெடுத்து வச்சுருப்போம், பலூன் மாதிரி ஒதுக்கி வச்சுருப்போம். இது தொப்பையாக கேஸ்ட்ரிக்கானே பல பேருக்கு வந்து குழப்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ மலச்சிக்கலுக்கான ஒரு அற்புதமான புள்ளி, வர்ம புள்ளியை இயக்குகிற ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். அதேமாரி மருந்தாகவும் சொல்ல போகிறோம். ஸோ இது ரெண்டையுமே ரெண்டு முக்கியம். உள்ளர பூஞ்சான், தட்டை புழுக்கள், கொக்கி புழுக்கள் இப்படி எவ்வளோ உள்ளே வந்துகிட்டே இருக்கா. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு ராஜாங்கத்தில் ஒரு போர் தொடுக்கும் பொழுது நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். வயிறுக்கும் வாய்க்கும் நடுவே இருக்கக்கூடிய பல குழாய்கள் அடைப்புகள் மட்டும் இல்லாமல் இருந்தாலே போதுமான விஷயந்தான். இன்றைக்கி வந்து எல்லா வியாதியிலேருந்து வெளிப்படலாம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. மலச்சிக்கல் பல சிக்கலை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு பழமொழியும் வார்த்தை வாக்கியமாக இல்லை. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அனுபவித்த ஒரு விஷயம். மலச்சிக்கல் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ ஆகிடும். ஆனால் நம்ம வெளியில் போகிறதுன்னு பார்த்திங்கனாக்கா 20 கிராம் 30 கிராம் 40 கிராம் இப்படி தான் போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீதிலாம் உடலுக்குடலில் தங்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்குகிறது. ஆக மொத்தத்தில் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் பண்ணி வயிற்றையே கெடுத்து வச்சுருப்போம், பலூன் மாதிரி ஒதுக்கி வச்சுருப்போம். இது தொப்பையாக கேஸ்ட்ரிக்கானே பல பேருக்கு வந்து குழப்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ மலச்சிக்கலுக்கான ஒரு அற்புதமான புள்ளி, வர்ம புள்ளியை இயக்குகிற ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். அதேமாரி மருந்தாகவும் சொல்ல போகிறோம். ஸோ இது ரெண்டையுமே ரெண்டு முக்கியம். நம்மளுடைய ஆயுசு காலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், நல்ல ஆரோக்கியமாக திடாகாத்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலச்சிக்கல் இருக்கவே கூடாது. வயிறுக்கும் வாய்க்கும் நடுவே இருக்கக்கூடிய பல குழாய்கள் அடைப்புகள் மட்டும் இல்லாமல் இருந்தாலே போதுமான விஷயந்தான். இன்றைக்கி வந்து எல்லா வியாதியிலேருந்து வெளிப்படலாம். ஸோ இந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்ட உணவுகள் கண்ட மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால, மாறி மாறி சாப்பிட்றதுனால, நேரம் தவறி சாப்பிட்றதுனால மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். உள்ளர பூஞ்சான், தட்டை புழுக்கள், கொக்கி புழுக்கள் இப்படி எவ்வளோ உள்ளே வந்துகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு ராஜாங்கத்தில் ஒரு போர் தொடுக்கும் பொழுது நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ கண் பார்வை, கண் சோர்வு, உடல் சோர்வு, முடி கொட்டுதல், ஸ்கின் வந்து அலர்ஜி, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் வருதுன்னு காரணம் கேட்டிங்கன்னா வயிறு. நம்ம பாட்டுக்கு வயிறை கெடுத்து வச்சுக்கிறோம் கண்ட உணவுகள் சாப்பிட்டு. இது தான் வந்து முன்னோர்கள். இது அட்வைஸ் அல்ல, அக்கறை. நம்ம வந்து ஒருத்தவங்களே அவங்க பார்க்கும்போதே தெரியும், ஸ்கின்னை பொறுத்து இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஏன்னா நிறைய டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டு ஒருத்தவங்களை பார்த்தாலே கண் சுருக்கம் இருக்குது, இவங்களுக்கு சர்க்கரை இருக்குது, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வயிறில் இருக்கக்கூடிய கண்ணு தான் முக்கியம். கண்ணை பார்த்தே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட டயக்னைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வயிறு தான் பிரச்சனை. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஸோ அதுக்கான விஷயங்கள் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முழுமையாக கழுவிட வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை நம்ம தவிர்க்க வேண்டும். ஸோ நீங்கள் எப்போ இந்தியன் டாய்லெட்டில் ஃபுல்லாக உட்காரிங்களோ, வயிறு மடித்து உட்காரும்போது மட்டும்தான் முழு கழிவுகளும் வெளியேறும். நீங்கள் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து முட்டியே வலி ப்ராப்ளம், முட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, தீராத மூட்டு வலி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், வெஸ்டர்ன் யூஸ் பண்ணணும். மற்றபடி நம்ம எப்படி தான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி யாருமே ஃபுல்லாக உட்கார மாதிரி பழக்கமே கிடையாது. நேராக போவாங்க, பெட்டில் படுப்பாங்க, எழுந்திரிச்சு வந்துருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்து. ஸோ இந்தியன் டாய்லெட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொசிஷன்லேயாவது கொஞ்சம் நேரம் உட்காந்து பழகணும். ஸோ அந்த பொசிஷனில் நீங்கள் உட்காந்து பழக பார்த்திங்கனாக்கா நமக்கு இது முக்கியமானது. நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிறப்புறுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய 2 பால் இருக்கும். அந்த 2 கவைக்கு நடுவில் ஒரு பால் இருக்கும். அடிப்பட்டால் நெறி கட்டிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பால் அந்த ஆக்ஷன் இல்லாமல் அப்படியே செட் ஆகி அப்படியே பார்த்திங்கன்னா உங்களால் உட்காரவே முடியாது. அது ரொட்டேட் ஆகணும், அந்த பால் லூப்ரிகன் கட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரம்பு அங்கே சுற்றிக்கும். இதுமாதிரி பல விஷயங்கள், வெரிகோசிஸ் பெயின் வரதுக்கு காரணமே என்ன, நம்ம ஃபுல்லாக கீழே உட்காந்து ஆக்ஷன் கொடுக்காத ஒரே காரணம் மட்டும்தான். இன்றைக்கி ஃபேன்சியாக போகிறதுனால ஃபேன்சியான பல வியாதிகள் வந்து சேர்ந்து நிற்குது. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குனாலும் அதேமாதிரி பொசிஷன் இந்தியன் டாய்லெட்டில் நம்ம எப்படி உட்காருவோமோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் உட்காந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சமாக ட்ரை பண்ணி நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பாருங்கள். அதுதான் முழுமையாக கழிவுகள் வெளியேற்றக்கூடிய ஒரு பொசிஷன். நம்ம அதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம கண்டிப்பாக வயிறு தொப்பை, தேவையில்லாத கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து உடம்புல சேர ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ உள்ளக்கூடிய வர்ம புள்ளிகளை பார்க்க போகிறோம்.
நிறைய வர்மப்புள்ளி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. நம்மளுடைய இந்த கை, இந்த மடக்கிறோம் இல்லையா, இந்த கையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கை, 2, 3, 4, இது வந்து 4 ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த ஒரு மேடு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம காலையில் ஏந்திரிச்சு கரெக்டாக ஏந்திரிக்கிறீங்களா, இப்படி அப்படியே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குடல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிறண்டு கிடந்தாலும் சரி, உருண்டு கிடந்தாலும் சரி, அதில் அடைப்புகள் இருந்தாலும் சரி, கழிவுகள் தேங்கி நாள்பட்ட தேங்கலாம் போயிட்டே இருக்கும் ஃப்ரீயாக. ஸோ நம்ம வந்து இதை வந்து நல்லா அப்படி அழுத்த வேண்டியதான். எப்போது அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி 1, 2, 3, 4 இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான். பாருங்கள், 1, 2, 3, 4 இது வந்து இந்த கடைசி சுண்டு வரல வச்சிங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த பாயிண்ட். ஸோ அது அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் நம்ம சொல்கிற பாயிண்ட்டு தான். இது வந்து ஹார்ட் பாயிண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து குடலுக்கு அதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணாலும் போதும் தான். இல்லைனா அந்த சேர்ந்தே நம்ம வந்து இந்த அளவுக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். அப்படி கொக்கி போட்ட மாதிரி 1 இல்லைனா 2 விரல எடுத்துக்கிறீங்களா, இந்த அளவுக்கு அமுக்கலாம். இது ஹார்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டொமக். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டோட்டலாக இப்படி பண்ணலாம், இல்லைனா இப்படி பஞ்ச் பண்ணலாம். இது முடிஞ்ச வரைக்கும் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ நம்ம பண்ணாலே போதுமான விஷயந்தான். ஆக மொத்தத்தில் நம்ம வந்து உடல் கழிவுகளை எங்கெங்கெல்லாம் ஸ்டக் ஆகிருக்கு, ஸ்டோர் ஆகிருக்கு, ஓல்டு கவரேஜ் இருக்குதோ எல்லாத்தையும் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அதுக்கு அந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்து பழகுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பேக் வந்து இன்றைக்கி யூரின் பேகு, பிளாடர் எல்லாமே ஒன்று தான். எல்லாருமே நின்றுக்கிட்டே போயிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுனா அதோடைய அந்த கழிவுகள் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சமாக. அதுதான் வந்து யூரின் இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும். எப்படி நம்ம இந்தியன் டாய்லெட்டில் நம்ம உட்காராமல் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்தோன்னு கேட்டிங்கனாக்கா அந்த பால் வந்து லாக் ஆகிட்டு உட்காந்துருக்கும், நரம்புகள் வந்துடும், சியாட்டிக்கா போய் லாக் ஆகும். சம்பளம் கோழி போட்டு உட்காரணும், அதேமாதிரி உட்காந்து தான் தண்ணி குடிக்கணும், உட்காந்து தான் வந்து மலம் கழிக்கணுங்கிறது எல்லா விஷயமே அந்த காலத்தில் சொன்னாங்க. இன்றைக்கி ஃபேன்ஸுங்கிற பட்சத்தில் அது அவ்வளோ பார்த்திங்கன்னா காலம் மாற்றமாகி விட்டது. அதனால் அதுக்கான பொசிஷனை நம்ம உருவாக்கிக்கணும். நம்மள்ட்ட வந்து ஒரு வேளை நம்ம வீட்டில் ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் தான் இருக்குது அப்படின்னா நம்ம காலையில் உட்கார மாரி கொஞ்சம் நேரமாவது உட்காந்து பாருங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ தான் உட்காரும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த நரம்புகள் எங்கெங்கே டைட் ஆகிட்டுருக்கு, எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா எலாப்ஸ் ஆகி நிற்குது, எங்கே அது டீகே ஆகிருக்கு, எந்த இடத்துல அது ஒர்க் பண்ணாமல் இருக்குது. டோட்டல் சிஸ்டம், இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய டோட்டல் சிஸ்டமே நமக்கு வந்து இயங்காமல் கம்மியாயிடும். ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கிறது தான் வெரிகோசஸ் பெயின் வருது, ரத்த நாளங்கள் வந்து புண்பட்டு போகுது. ஆக மொத்தத்தில் கால் சூம்பி போகிறதுக்கு காரணம் நம்ம கார் ஓட்டிக்கிட்டே இருக்கோம், ஈஸியாகவே போய் உட்காந்துக்கிறோம். ஆக மொத்தத்தில் ஒரு எக்ஸசைஸ் சரியாக பண்ணுறது கிடையாது, உட்காந்து எழுந்திரிக்கிறதும் கிடையாது. ஆக உட்காந்து எழுந்திரிக்கும் போது அந்த பஸ்கிலாம் அந்த காலத்தில் எடுப்பாங்க, அவங்களாம் தொப்பியே இருக்காது. காரணம் என்னென்னா ஃப்ளாட் வயிறு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க சாப்பிடுவாங்க பாருங்கள், அந்த பஸ்கி எடுக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க. என்னடா அவன் பாட்டுக்கு இவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கானே, வயிறில் இடம் இருக்கா இல்லையா, அது குடல் தானா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு டைஜஷன் சிஸ்டம் நல்லா இருக்கும், குடல் நல்லா இருக்கும், சாப்பிட்ற சாப்பாடு முழுமையாக மலமாக வெளியேறும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல ஆராய்ச்சிகளில் சொல்லும் பொழுது நம்ம முன்னோர்கள் பார்த்து செஞ்சது தான். ஸோ இது வந்து முத்திரைகளாக பயன்படுது. நமக்கு பாயிண்ட்ஸ், ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இதையே நம்ம மருந்தாக எடுத்துன்னு கேட்டிங்கன்னா நிலாவரை சூரணம், அடிக்கடி சொல்கிற விஷயம். ஃபுல் கழிவும் உடம்பை விட்டு போகணும், டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் நிலாவரை, அதாவது நாட்டு மருந்துகளில் கேட்டிங்கன்னா சூரத்து நிலாவரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இங்கே நிலாவரைன்னு கேட்டிங்கனாலே போதும், ஒரு டீஸ்பூன் அழகாக சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். அடுத்த நாள் காலையில் நீட்டாக ஃப்ரீ மோஷன் இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கூட போனீங்கன்னாக்கா செமி சாலிடாக போகும். ஆக உங்களுடைய ஆஃபீஸ் கோயிங் டைமில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு எப்போதும் ஆஃபீஸ் போகலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு பேதி மேலே ஆயிரம் சில பேர் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்படி கிடையாது. டீடாக்ஸ் என்பது முழு கழிவையும் வெளியேற்ற வேண்டும். இதனால் என்ன பிரச்சனை இருக்கும், நிலாவரைக்கு இன்னொரு குணம் உண்டு. இந்த மூல பௌத்திரம் இருக்கிறவங்க, மூலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மூல பிரச்சனைகள், இதெல்லாம் காரணம் வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் மலை வாயில் போய் உட்காந்துருக்கும். அதுதான் போய் உட்காந்து என்ன பண்ணும், மலை வாயிற்கு பார்த்திங்கன்னா உள்ள விசை இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி டைட் பண்ணிவிடும். அப்போது நார்மலாக என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போக வேண்டிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்து ஓட்டத்தில் உள்ளுக்குள்ளேயே நின்றுட்டுருக்கும். அப்போ முக்கி போக வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது என்னாகும், பிரச்சனைகள், அந்த வெடிப்புகள் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ட்ரை ஆகி அந்த மூளை வெடிப்புகள் வந்துடும். மூளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மூலம் இருக்குது. எல்லாத்துக்கும் வைரஸ் தான் காரணம், உடல் சூடு தான் காரணம். இந்த நிலாவரை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உடம்பு சூடை ஃபஸ்ட்டு தணிச்சிரும், குடலை சூப்பராக்கி கொடுத்துரும், உள்ள கழிவுகளை வச்சுக்கிறது கிடையாது, கிருமிகளை வெளியேற்றிவிடும். இவ்வளோ இருக்கும்போது ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? நிலாவரை எடுத்திங்கனாக்கா நல்ல ஆயில் தன்மை இருக்கும், உடல் உடலாக இருக்கும், குடலாக இருக்கும். அடிக்கடி சொல்கிற பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்களில், சின்ன சின்ன மெடிசனில், சின்ன சின்ன டிப்ஸில் நம்மளுடைய ஆரம்ப காலத்துலேயே நம்ம இந்த சில வியாதிகளை தீர்த்து கொள்ள வேண்டும். இல்லைனா பெருசாகிட்டு நாள்பட்ட போணுச்சுனாக்கா, கிரானிக் ஆகிடுச்சுன்னா நம்ம ரொம்ப நாள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். விரும்பியதை சாப்பிட முடியாது, நல்லா தூங்க முடியாது, கேஸ் ஃபுல்லாக உடம்புல ஏறி இருக்கும், தசை நார்களில் போய் சேராக இருக்கும், நரம்பு வழியாக தலைக்கு போய் தலைவலி இருக்கும். நாள்பட்டத்தில் எதுக்கு தலைவலிக்குதுன்னே சொல்ல முடியாது. ஆக மொத்தத்தில் வாதம் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி வேல் நோக்கி நிற்கும்.
நம்ம கழிவுகள் சரியாக இல்லைன்னா வாதம் தூக்கிக்கும். அப்போ வாதம், பித்தம், கபம் 3 அன்பேலன்ஸில் இருந்துச்சுனாலே ஒவ்வொரு வியாதியாக தொத்தி கொக்கி போட்டு வந்து நிற்கும். அதனால தான் நம்ம வந்து அசைவுகளை, அங்க அசைவுகளை எடுத்து வைக்கிறதுக்கும் அடிக்கடி நமக்கு வந்து தும்மல், அந்த அலர்ஜி இதெல்லாம் காரணம் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் நம்ம வேலையை அப்படியே செய்யும். எப்படி அதோடைய வேலையை அதை செஞ்சு நம்ம வேலையை சுத்தமாக காலி பண்ணி விட்டுடும். ஆக உடல் கழிவுகள் நீக்குவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மருந்தாக நிலா ஆவரைச்சூரணம் எடுத்துக்கோங்க. அதோட பெஸ்ட்டு இது தேவையில்லை, இதுவே போதுமான விஷயம். இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்களை அமுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாலே போதுமான விஷயந்தான். மேக்ஸிமம் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு உடம்பு உங்களுக்கு அமைந்தும். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.